அரியலூர் நகரில் உள்ள செட்டி ஏரி பூங்கா போதிய பராமரிப்பின்றி சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பூங்காவில் அமைக்கப்பட்டிருந்த விளையாட்டு உபகரணங்கள் அனைத்தும் உடைந்து காணப்படுகிறது. நடைபாதை மேற்கொள்பவர்களுக்காக அமைக்கப்பட்ட இருக்கைகளும் சேதமடைந்து காணப்படுகிறது. பார்வையாளர்களின் கண் கவரும் விதமாக அமைக்கப்பட்ட செயற்கை நீர் ஊற்று கொசுக்களின் கூடாரமாக மாறியுள்ளது. மின் விளக்குகளின் ஒயர்கள் அருந்து தொங்கி ஆபத்தான நிலையில் உள்ளது. திறனற்ற திமுக ஆட்சியில் நகராட்சி நிர்வாகத்தின் சீர்கேட்டுக்கு இப்பூங்காவே சாட்சி என பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இது விடியா திமுக அரசின் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் இதை சரிவர கவனிக்காமல் இது சமூக விரோதிகள் அதிகம் வரும் இடமாக மாறியுள்ளது. இந்த இடத்தில் பாரம்பரியமிக்க சிலைகள்லாம் அமைச்சிருந்தாங்க. சமூக விரோதிகள் எல்லாம் குடித்து விட்டு போயிட்டு இந்த சிலைகள் எல்லாத்தையும் கை கால எல்லாத்தையும் உடைச்சி சிலைகளை அசிங்கப்படுத்துகிறாங்க. கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி காவல் நிலையத்தினரின் செயல் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூரைச் சேர்ந்த சஞ்சய், டிக்சன், தமிழ்நாதன் ஆகிய மூவர் தேசிய நெடுஞ்சாலையில் அதிவேகமாக இருசக்கர வாகனம் இயக்கியது தொடர்பாக காவல் நிலையம் அழைத்து வரப்பட்டு அபராதம் விதித்து அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்நிலையில் அந்த இளைஞர்கள் தாங்கள் காவல் நிலையத்திற்கு வந்து சென்றதையே ரீல்ஸாக எடுத்து வெளியிட்டனர். இதையடுத்து மூவர் மீதும் பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் வாகனங்களை இயக்கியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்களின் வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. அதோடு விடாமல் அந்த மூவரையும் தங்கள் செயலுக்கு வருத்தம் தெரிவித்து வீடியோவும் வெளியிடச் செய்யப்பட்டது. இதை கண்ட பொதுமக்கள் தவறை சுட்டிக்காட்டி வழக்கு பதிய வேண்டிய காவல்துறை ரீல்ஸ் வெளியிட்டது தவறு என்று தனியே ரீல்ஸ் வெளியிடச் செய்தது அராஜகத்தின் உச்சக்கட்டம் என காட்டமாக தெரிவித்தனர்.